இப்படி பல வகையான கேள்விகளெல்லாம் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். இந்த கேள்விகளின் மூலம் அண்ணாமலையார் இறைவனே எனது ரூபத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்குமாறு நான் இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். அன்னை சரஸ்வதியும் சிவபெருமானும் என் நாவிலிருந்து தாண்டவமாடட்டும். ஓம் நம சிவாய். வணக்கம். அடியேன் பிரம்மரிஷி ஈஸ்வரன் குருஜி, வேதாசிரமம் ஸ்ரீ ஆனந்த வேதாசிரமம் கோயம்புத்தூரில் இருந்து வர்றோம். உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நான் என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டேன். அனைத்து விதமான கேள்விகளும் கேட்கலாம். தமிழில் கேட்கலாம், ஆங்கிலத்தில். people who want to know about in English, if they want to know about the spirituality, they can ask the question in English also. ஹிந்தியிலையும் பேசலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு முன்னாடி நான் இங்கே உட்கார்ந்து பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம். நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், எதை பற்றி வேண்டுமானாலும் கேளுங்கள். உங்களிடம் உரையாடவே நான் இங்கே வந்துள்ளேன். ஒவ்வொருத்தராக கேளுங்க. அதாவது கேள்வியை கேட்டுங்கள்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணுறோன்னா என்ன கேட்குறதுனே தெரியலை. அதுதான் நம்ம மக்களுக்கு என்ன வேணும்னே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னும் தெரியாது. பகவத்கீதை தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கு தெரியும் பகவத்கீதை? கை தூக்குங்க பார்க்கலாம். பகவத்கீதை மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தது தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேள்வி கேட்பான். பல வகையான கேள்வியை கேட்டு அவனுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்கிறான். என்ன? ஆஸ்க் த கொஸ்டின். பழைய படத்தில் ஒரு படம் எம்ஜிஆர் பாடியிருப்பார், தெரியுமா? ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த பாட்டு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? கை தூக்குங்க. கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு தெரியுது. கேள்வியை நாம் கேட்க வேண்டும். நாம் நமக்கே கேள்வியை கேட்கணும். நான் ஏன் தான் பிறந்தேன்? நான் எதுக்கு தான் இங்கே இருக்கிறேன்? நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணேன்? அதே மாதிரி இந்த சமூகத்தை பார்த்தும் நாம் கேள்வி கேட்க வேண்டும். இங்கே என்னப்பா நடக்குது? நீங்கள்லாம் சரியாக தான் இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மாதிரி இருக்கிறீங்களா? ஆமாம், இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தும் நாம் கேள்வி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, பள்ளிக்கு போகும்போது, கல்லூரிகளுக்கு போகும்போது நாம் கேள்வி கேட்டதுண்டா? மாஸ்டர் என்ன சொன்னாரோ மண்டையாட்டிட்டு வந்துடுவோம் இல்லையா? நமக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலேட்டானாலும் சரி, மாஸ்டர் புரிஞ்சுதான்னு கேட்டா எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். என்னைக்காவது நாம் கேள்வி கேட்டதுண்டா மாஸ்டரை பார்த்து? இல்லை, எனக்கு தெரியலைன்னாலும் நீ தெரியலைன்னாவது சொன்னியா அப்படின்னா இல்லை. கேள்வி கேட்க வேண்டும். எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேள்வி கேட்டானோ, அந்த உரையாடல் எங்கிருந்து வருகிறது என்றால், கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் ரொம்ப குழப்பத்தில் உட்கார்ந்திருப்பான். என்ன? எப்படி நான் இந்த போரை புரிவது? என் கண்முன்னே இருப்பது என்னுடைய தாத்தா, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய குரு, என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய மைத்துனர், என்னுடைய சகோதரர்கள்.
இத்தனை பேர்த்த வச்சுக்கிட்டு இவங்களை எல்லாம் நான் கொன்று குவிக்கிறது, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமா? அதற்கு நான் இறந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி போருக்கு நடுவே அப்படியே உட்கார்ந்துருவார். அதுபோல் தடுமாட்டம் தான் நமக்குள்ள. நம் வாழ்க்கையில் 1008 தடுமாற்றம். எதுலேயும் சரியாக முடிவெடுக்க முடியல, எதையும் சரியாக நடத்த முடியல. நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த முடிவெடுக்கணும், எந்த கட்டத்தில் எப்படி நடக்கணும், ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்க வேண்டும், அவன் இளமை காலத்தில் என்ன செய்ய வேண்டும், பருவ காலம் வரும்போது எப்போது அவன் படிக்க வேண்டும், எப்போது கல்யாணம் செய்ய வேண்டும், அந்த கல்யாணத்துக்கு பிறகு அவன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும், இந்த வாழ்க்கை என்றால் என்ன, இந்த உடம்பு என்றால் என்ன, இந்த பூமி என்றால் என்ன, ஆமாம் நாமெல்லாம் எங்கே இருக்கோம், இப்படிங்கிற கேள்வி, நான் என்ன செய்யணும், எப்போ என்ன பண்ணணும், இப்படிங்கிற கேள்வியெல்லாம் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான். பலவிதமான கேள்விகள், தடுமாத்தில் உட்கார்ந்துருக்கான். அதுபோல் நமக்கும் இதற்கெல்லாம் பதில் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. தெரியுமா? தெரியாது. அப்படியே நாம் கேள்வி கேட்டு அந்த பதிலை பெற்றுக்கொண்டால்தான் நமது வாழ்க்கை ஈடேறும். ஏனென்றால் பிறப்பது ஒரு தடவை தான். பிறப்பு ஒரு தடவை தான். இல்லை உங்களுக்கு சொன்னாங்களா யாராவது நிறைய பிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு? எத்தனை பிறவி இருக்குது ஒரு மனுஷனுக்கு சொல்லுங்க? எத்தனை பிறவி? 7 பிறவி. அந்த அவங்கெல்லாம் சொல்கிறாங்க 7 பிறவின்னு சொல்லிட்டு. எல்லாம் கரெக்டாக 7 பிறவி கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சரி. இங்கே மற்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? எத்தனை பிறவி இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க சொல்கிற 7 பிறவி சரிதானா? அந்த 7 பிறவி சரிங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அவங்களுக்கே சரியாக தெரியாது, நாங்கள் எப்படி கை தூக்குறது? இதில் வேறு கை தூக்குறதுக்கு வேறு சங்கடம். எங்கே கை தூக்குனா மாட்டிக்குவோமோ? ஏதோ இந்த சாமியாருக்கு முன்னாடி வேறு வந்து உட்கார்ந்துருக்கிறார், அவர் வந்து எதாவது கலாய்ச்சிருவாருன்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது 7 பிறவி என்பது உண்மைதான். அப்படியே ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த 7 பிறவினா என்ன? அதாவது 7 தடவை நம்ம பிறக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. என்னது? அது கிடையாது. 7 பிறவி என்றால் 7 வயது, 7வது வயதில் ஒரு பருவ மாற்றம். 7லிருந்து 7 14 வயதில் ஒரு பருவ மாற்றம். 14 வயதிலிருந்து 7 வருடம் 21 வயது, அதில் ஒரு பருவ மாற்றம். 21 வயதிலிருந்து ஒரு 7 28 வயது, அதில் ஒரு பருவ மாற்றம். 27லிருந்து ஒரு 7 35, அதில் ஒரு பருவ மாற்றம். 35லிருந்து ஒரு 7 42, அது ஒரு பருவ மாற்றம். இதை தான் அவர்கள் 7 பிறவி என்று சொன்னார்கள். 7 வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய அணுக்கள் புதுப்பிக்கப்படும். புரியுதா? 7 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் மொத்த பாடியும் புதுப்பிக்கப்படுது. அதுதான் உண்மை. அதனால் ஒரு பிறவிக்குள் தான் 7 பிறவியே தவிர நமக்கு 7 பிறவி இருக்கிறது என்று இல்லை. அப்படி பிறந்திருக்கும் இந்த பிறவியை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். பிறந்திருக்கும் இந்த பிறவியை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் நம் வாழ்க்கைகளுடைய இன்னல்களை எல்லாம் தீர்த்து கொள்ள கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் பாட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மகாபாரதம் பேசுகிறேன்னு உட்காந்துருவோம். இன்றைக்கி மகாபாரதம் முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. மகாபாரதத்தை நான் பேசி முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆயிரும்.
நாம் எதுக்கு நேரடியாக உங்களுடைய சிக்கல் என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன, அதற்கு எப்படி தீர்வு காணலாம், அதற்கு ஆன்மீகம் என்ன பதில் கொடுக்கிறது, ஆன்மீகத்தை வைத்து நீங்கள் எப்படி உங்களை மேம்படுத்தி கொள்ளலாம், உயர்வுபடுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் முதலில் உங்கள் சிக்கல்களை தீர்வு செய்தால்தான், சரி செஞ்சால் தான் நீங்கள் ஆன்மீகத்திலேயே முன்னேற முடியும். அதனால்தான் மனச்சிக்கல்களை முதலில் நாம் தீர்த்து விட வேண்டும். சரியா? ஆதலால் நீங்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். அந்த தைரியம் யாருக்கு அந்த தைரியம் இருக்குது நானும் பார்க்குறேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் மேடை ஏறுறக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. என்ன எங்கே யார் கேட்குறீங்கன்னு பார்க்கலாம். கேள்வி கேட்குறாங்களான்னு பார்க்குறேன். முதலில் கேள்வி கேட்பவர்களுக்கு 100 ரூபாய். எப்பா 100 ரூபா கொண்டாங்கப்பா, 100 ரூபா கொண்டாங்க. முதலில் கேள்வி கேட்பவர்களுக்கு 100 ரூபாய். 100 ருபீஸ் கொண்டாங்க. மேலே நீங்கள் கேள்வி யோகத்தின் மூலம் இறைவனை எப்படி அடைய வேண்டும்? இறைவனை எப்படி அடைவது? உட்காரு தம்பி. அவருக்கு அந்த அம்மாவுக்கு 100 ரூபா கொடுத்துருங்க. சரியா? வேணாமா? சரி விடுங்க. 2வது கேள்வி கேட்பவர்களுக்காக 100 ரூபாய் கொடுக்கலாம். இறைவனை நாம் எப்படி அடைவது? இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. அதாவது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்மயோகம். பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் இதெல்லாம் ஆச்சா. இந்த பக்தி யோகம்ங்கிறது என்ன? இறைவனை உருவமாக வைத்து வழிபட்டு இறைவனை அடைவது. கர்மயோகம்னா என்னன்னு கேட்டால், அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து குழந்தைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நமது கடமைகளை எல்லாம் சரியாக செஞ்சுட்டு இறைவனை நினச்சிக்கிட்டே இந்த கடமையெல்லாம் செய்யணும். அதாவது உற்ற கணவன், பெற்ற பிள்ளைகள், கணவனாக இருந்தால் மனைவி, இவங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் கடமைகளையும் சரியாக பார்த்துக்கிட்டு இறைவனே இந்த கடமைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நினச்சி, தம்பி கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கோ. சரியா? இறைவனே இந்த கடமையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அந்த கடமைகளெல்லாம் செய்து கொண்டு என்ன இறைவனை நினைத்து கொண்டே வாழ்வது கர்மயோகம். ஆச்சா. ஞான யோகம். ஞான யோகம்னா என்னன்னு கேட்டால், இந்த வாழ்க்கை என்றால் என்ன, இந்த ஹாய் உனக்கு நான் என் கூட பேசணும்ல, நீ வாங்க இங்கே உட்கார வச்சு நான் பேசுகிறேன், வா வாடா ராஜா வா வா வரமாட்டியா நீ? நான் உங்க கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன், நீ வர்றியா? வரமாட்டான் போல் இருக்க. இங்கே தாடிக்காரர் ஏதோ கடிச்சு வச்சுருவாரோ? அப்படி கொஞ்சம் இன்னும் லேசாக நாய்ஸ் வைங்க, சவுண்டு. அப்படி ஞான யோகம் என்றால் இந்த பிறவி என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, இப்படி நல்லா கேட்டுட்டு நேரடியாக தவ வாழ்க்கைக்கு போவது, சந்நியாசி ஆவது, துறவி ஆவது, இதெல்லாம் ஞான யோகம். ஆனால் எளிய முறையில் இறைவனை அடைவது எப்படி? என்ன எளிய முறையில் இறைவனை அடைவது? அதுதான் தெரிஞ்சுக்கணும்.
எல்லா ஜீவன் மேல் அன்பாக இருக்க வேண்டும். என்ன, நீ பூஜை செய்ய வேண்டாம், என்ன, நீ கோயிலுக்கு போக வேண்டாம், ஆனால் எல்லாரும் மேலும் அன்பாக இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னு கேட்டால், சுவாமி விவேகானந்தர் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியுமா? விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, எது ஒர்க்ஷிப், எது வழிபாடு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, உன் குடும்பத்தை நீ நன்றாக பார்த்து கொண்டால் உன் மனைவி, கணவன், பிள்ளைகள் இவர்களையெல்லாம் அன்போடு பார்த்து சௌக்கியமாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் செய்கிறது தான் இருக்கிறதுலையே சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே அந்த பொறுப்போடு இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ தான் இந்த பிரச்சனையே வருது. அப்போ அன்போடு இருப்பது தான், எல்லா ஜீவனிடத்திலும் அன்பாக இருப்பது, சகலர்கிட்டையும், ஒரு மனுஷங்கிட்டையும் ஒரு கோச்சிக்காம அன்பாக போய்கிட்டே இருக்கிறது, ஜீவன்களிடம் அன்பு காட்டுவது. அன்புதான் சிறந்த வழி. தயவு, உதவி, கருணை, என்ன, இரக்கம், என்ன, உயிரின் மேல் இரக்கம், உயிரின் மேல் தயவு, உயிரின் மேல் கருணை, உயிர்களின் மேல் அன்பு. இந்த அன்பு ஒன்று போதும் இறைவனை அடைய. என்ன, என்னதான் சூரியன் சுட்டரிச்சாலும் சூரியன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஆனால் சூரியனை பார்த்து நம்ம கவிதை எழுதுவோமா? இல்லை. நிலவை பார்த்து தான் நாம் கவிதை எழுதுவோம். ஏனென்றால் நிலவு என்றால் அழகு. என்ன, அதுபோல் இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது உணவு அல்ல, அன்புதான். அந்த அன்பை நீங்கள் எல்லோரிடமும் காட்டுங்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயம். இறைவனை அடைய சுலபமான வழி எதுவென்றால் அன்பு, அன்பு, அன்பு. அன்பே சிவம், அறிவே சிவம், அன்பே சிவம் என்கிறார், அறிவே சிவம் என்கிறார். யாவும் சிவமாக இருக்கும் அன்பையே நீங்கள் நேசிக்கவும். நன்றி, நன்றி குருஜி. சார் கேட்கலாமா சார்? மனசில் கருத்து. ஆமாம் கேட்கலாங்கம்மா. 2 பசங்க சார், தங்கச்சிக்கு. அவங்க ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான், ஒரு பொண்ணு 11வது படிக்குது. அதுங்க நல்லா படிக்கணும், அது கடவுள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன படிக்கிறாங்க? 11வது ஒன்று, செகண்ட் இயர் காலேஜ். இங்கே இருக்காங்களா பசங்க? பாப்பா ஒன்று வந்துக்குது, பையன் வரல. ஒன்று இங்கே இருக்கா? என்னம்மா படிக்கிற? 11வது படிக்கிறியா? நல்லா படிக்கிறியா? நல்லா தானே படிக்கிற? அதாவது இன்னைக்கு பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படிப்பில் ஏன் எல்லாரும் தேர முடியறதில்லை அப்படின்னு கேட்டால், அதாவது ஏன் படிப்பு சரியாக வரமாட்டேங்குது. நான் நேற்று கூட இதை பற்றி பேசினேன். நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பக்கத்தில் யாராவது பக்கத்தில் போனால் நம்ம அங்கே அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? கண்கள் அங்கே போய்விடும். இந்த குழந்தை வேறு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, தம்மால் நாங்கள் திரும்பி பார்ப்போம், காது அங்கே போயிடும். என்ன, நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், என்ன, யாராவது நல்ல ரசம் வச்சாலோ குழம்பு வச்சாலோ வாசனை ரொம்ப தூக்குதுடா அப்படின்னு சொல்லி மூக்கு அங்கே போயிடும். அப்புறம் எவனா ஒரு நல்ல பாட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, அடாடா காது அங்கே போயிடும். அப்புறம் ரசத்துக்கும் குழம்புக்கும் நாக்கு வேற ஊறி போயிடும். ஏம்மா நீ கொஞ்சம் எனக்கு கொடுக்குறியா, உங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கிற, என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி நிலைமை தான் இருக்குது. இது சாதாரணமாக இருக்கக்கூடியது. இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு, செல்ஃபோன் வேறு வந்துருச்சு, எல்லாம் கண்ணில் காட்டியே மயக்கிடுவாங்க. நீங்கள் எதை உள்ளே போடுகிறீர்களோ அது உங்களை துன்புறுத்தும். என்ன, நீ கண்ணுக்கு எதையெல்லாம் காட்டுறையோ இந்த கண், மூக்கு, செவி வழியில் தான் உங்கள் மூளைக்குள்ளே போய் அதெல்லாம் உட்காருது.
இப்போ என்ன பார்க்குறீங்க, இது எங்கே உள்ள எப்படி போகுது? கண் வழியாக உங்கள் மூளைக்குள்ளே சென்று அமர்ந்து கொள்ளும். இப்படி நல்ல நல்ல விஷயங்களுக்கு உங்கள் மனதை கொடுத்தால் அது உங்களை துன்புறுத்தாது. தவறான விஷயங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மனதை கொடுத்து விட்டால், உங்கள் கண்களை கொடுத்து விட்டால் அதை உங்களை துன்புறுத்தியே தீரும். நீங்கள் பார்க்கறதில்ல, பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து பதிவு பண்ணிக்கினே இருக்கிறீங்க மூளைக்குள்ள. ஆச்சா? இப்போ செல்ஃபோன் எல்லாம் வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க? சும்மா கை தூக்குங்க. இதுக்கு முன்னே தூக்குறதுக்கு பாய் சங்கடம் வரும். இதில் எல்லாமா வெக்கப்படுவீங்க? நான் செல்ஃபோனெல்லாம் வாங்கி எதுவும் பார்க்க மாட்டேன். என்ன ஆச்சா? செல்ஃபோனு 128 GB எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? 256 GB எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? இல்லை. இந்த செல்ஃபோன் எத்தனை வருஷமாக ஒவ்வொருத்தரும் உபயோகம் பண்ணி, ஒரு செல்ஃபோன் வாங்கினா எவ்வளவு நாள் வச்சுக்குவீங்க? வச்சுக்கிறது பொறுத்து. சும்மா சொல்லுங்கள் ஒரு தோராயமா. ஒரு வருஷம் இந்த அம்மா வச்சுக்குமாம்மா 128 GB. நல்ல விஷயம், கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த 128 GB அந்த அம்மா நிரப்புறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஆச்சா? அம்மா உங்கள் வயசு எவ்வளோ? உங்கள் வயசு எவ்வளோன்னு? 45. 128 GB நிரப்புறதுக்கு ஒரு வருஷம். இந்த 45 வயசில் நம்ம மூளையில் எத்தனை ஜிபியை ஏற்றி வச்சுருப்போம்? யோசிச்சு பாருங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் உள்ளே போயிட்டே இருக்கு. 128 ஜிபியை நீங்கள் நிரப்புனீங்கன்னா அந்த செல்ஃபோனு சரியாக வேலை செய்யாது. அதுபோல் உங்கள் மூளையும் சரியாக சப்போர்ட் பண்ணாது. படிக்கக்கூடியவங்க என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு மூளையை தயாரிக்கணும். படிப்பை உள்ளே தூக்கி போடுறதுக்கு முன்னாடி மூளைக்கு அந்த மெமரி பவரை கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். என்னது? மூளைக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறீங்களான்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களை ஸ்கூலில் தூக்கி எத்தனை வயசில் போடுறாங்க? 5 வயசில். மூளை எப்போ தெரியுமா நல்லா வளர்ந்து முடிக்கும்? அது தெரியுமா? 25 வயசாகும். மூளை வளர்ந்து முடிக்கிறக்குள்ள குப்பையை தூக்கி கொட்டுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமானே எனக்கு தெரியாது. மூளை வளர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொட்ட வேண்டியது. அந்த மூளை என்னத்துக்கு ஆகிறது? தப்பு எவ்வளோ பண்ணுறோங்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது, பள்ளிக்கூடங்களுக்கும் தெரியாது. உங்களை எல்லாம் அடிமையாக வைத்துக் கொள்வதில் அவர்களுக்கு இன்பம். ஃபஸ்ட்டு மூளைக்கு அந்த திறன் இருக்கணும். அப்புறம்தான் அதுக்குள்ளே ஏதாவது போடணும். அப்போந்தான் அவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவான். இல்லைன்னா குழப்பங்கள் நிறைந்த மனிதனாகவே ஆவான். படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். என்ன? அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். என்ன? முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் வேர்ல்டு எதுக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா சமாதானமாக வச்சுக்கிட்டு சமாதானமாக கண்களில் பார்த்தா அது அழகாக பதிவாகும். என்ன? படிக்கிறது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. படித்து தான் எல்லோரும் பெரிய ஆளாகணும்னு கிடையாது. படிக்காமலே கூட பெரிய ஆளாக முடியும். இது எல்லாம் சாத்தியம்தான். உங்களுக்கு அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு புக்கு படிக்கும்போது அந்த டாபிக் என்ன நமக்கு தெரியணும். ஒரு ஐஏஎஸ் எப்படி ஆகிறான், ஒரு டாக்டர் எப்படி ஆகிறான், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆடிட்டிங் படிக்கிறவன் எப்படி அந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த டாபிக் என்ன, அதை ஸ்ப்ளிட் பண்ணணும், டிவைட் பண்ணணும், தனித்தனியாக பிரித்து மூளையில் அடுக்கணும். சும்மா கட 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 கடன்னு சும்மா உள்ளே கொட்டக்கூடாது. புரிஞ்சு படிக்கணும்.
டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி புரிஞ்சு படிக்கணும். என்ன, நமக்கு வந்து குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். புரியுதா? அப்படி படித்தா நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா வருவீங்க. புரிஞ்சு படிக்கணும். ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? கொஸ்டினை சொல்லிட்டா ஆன்சரை மக்கப் பண்ணி எழுதுகிறவங்க தான் இன்றைக்கி ஜாஸ்தி. சரியா இல்லையா? உண்மை தானே? மக்கப் பண்ணி எழுதலாமா? அப்படி எழுதக்கூடாது. புரியணும். புரியறதுக்கு டைம் கொடுக்கணும். தப்பே இல்லை. ஸோ மக்கப் பண்ணி எழுதவே கூடாது. புரிஞ்சு படிங்க. அந்த டைம் கொடுங்க. மூளைக்கு வந்து டைம் கொடுக்கணும். மூளை வந்து 4-5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 4-5 கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும். இதையெல்லாம் நான் பேச விரும்பலை. பயாலஜிக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் பயாலஜி பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து சரி வராது, ரொம்ப போகும். ஸோ உங்கள் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து மெதுவாக படிங்க. அப்படி கரெக்டாக மெமரி ஆகும். மெமரி ஆகிறதுக்கு உங்களுக்கு மூளைக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். கேஷுவலாக இருக்கணும். மெடிடேஷன் பண்ணணும். பிராணாயாம பயிற்சி பண்ணணும். இந்த பயிற்சிகளின் மூலமாக உங்கள் பிரெயின் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர் கிடைக்கும். என்ன, இப்படி செஞ்சால் உங்கள் குழந்தைங்க நல்லா படித்து வருவாங்க. ஆனால் சும்மா படிக்காதீங்க. குழந்தைகளுக்கு என்ன வரும் என்று அதை படிக்க வையுங்கள். புரியுதா? அதுதான் முக்கியம்.